கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து சொல்லுவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 1 முதல் 2 வசனம் வரையிலும் யாரா வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். போதுமானது, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்றதான வார்த்தையை ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தங்களாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய மகிமை நம் மத்தியில் காணப்படணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனத்தில் மிக தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசி 60வது அதிகாரம் எதிர்காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் 1000 வருஷ அரசாட்சியில் அவர்கள் எப்படி ஜொலிப்பார்கள் என்றதான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது 1000 வருஷ அரசாட்சி மட்டும் கிடையாது, இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தீர்க்க தரிசனதான வார்த்தையை நிறைவேற்ற கூடியவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை இங்கே கொடுக்குறார் அப்படிங்கன்னா, முதலாவது வசனத்தை சொல்லும்போது, எழும்பு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் எழும்ப வேண்டும். நாம் என்ன செய்யணுமா? எழும்ப வேண்டும். அப்போ எதிலிருந்து எழும்ப வேண்டும்? என்ன சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய ஒளி வந்திருக்குது என்றால் நாம் பிரகாசிக்க வேண்டும். ஒளி வந்தும் பிரகாசிக்காமல் இருக்கிறோம், ஒளி வந்தும் எழும்பாத இருக்கிறனா ஏதோ ஒரு தடைகள் நமக்குள்ள என்ன செய்யுது? காணப்படுகிறது. அப்படி தானே? அப்போ நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 59வது அதிகாரம் 9லேருந்து 15 வசனம் வரல நீங்கள் வீட்டில் படிச்சு பாருங்க, இல்லை 9ஆம் வசனத்தை மட்டும் படிங்க. ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமா இருக்கிறது, நியாயம் எங்களுக்கு தூரமா இருக்குது. அப்போ எல்லாம் அநியாயக்காரனா இருக்கிறான். நியாயம் எங்களுக்கு என்ன செய்யுது? தூரமா இருக்குது. அவங்க எங்க இருக்கிறாங்க? இந்த வசனம் எழுதப்படும் போது இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறாங்க, பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய வாழ்க்கை முறையை இங்கே பார்க்கும்போது அவர்கள் கண்கள் இருந்தும் குருடராக இருக்கிறாங்க, இருதயம் இருந்தும் உணராது இருக்கிறார்கள். அவர்கள் பகலிலே அவர்கள் குருடாய் போய் இருக்கிறாங்க, இரவு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு கிடைத்தது இருள் தான் கிடைக்குது. அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு அங்கே நடக்கவில்லை. அப்பொழுது இந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன ஜெபம் பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தன்னை ஒப்பிட்டு ஜெபம் பண்ணுறார், தன்னையும் சேர்த்து கொள்கிறார். நாங்களும் பாவம் செய்தோம் என்று தானியல் ஜெபம் பண்ண இருப்பாருங்களா? அந்த தானியல் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தன்னை இணைத்து ஜெபம் பண்ண, நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் பாவத்தை மன்னிங்க. எரேமியாவும் அப்படி தான் ஜெபம் பண்ணுவார். அப்போ தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தங்கள் ஜனங்களோடு கூட தங்களையும் சேர்த்து கொண்டு ஜெபிக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிறதான சூழ்நிலை என்ன கேட்டிங்கன்னா, இருள் நிறைந்து இருக்கிறது, வெளிச்சம் அவங்களோட வாழ்க்கையில் காணப்படலை. அப்போ பிரகாசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 52வது அதிகாரம் 1லேருந்து 2 வசனம் வரையில படிக்கும்போது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றார், எழும்பு எழும்பு. சில இடத்துல வேத வசனம் சொல்லுவாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே உறுதிப்படுத்துகிறார், மறுபடியும் சொல்கிறார், எழும்பு எழும்பு சீயோனே. சீயோனே என்றால் இஸ்ரவேல் ஜனமே, தேவ ஜனமே, சிறையிருப்பில் இருக்கிற ஜனமே, இருள் இருக்கிற ஜனமே, இன்றைக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனமே, நீ எழும்ப வேண்டும். எழும்பாதபடிக்கு என்ன தடை இருக்கிறது அப்படி என்று கேட்டிங்கன்னா, நீங்கள் அலங்கார வஸ்திரத்தை தரித்து கொண்டு எழும்ப வேண்டும். எதை கொடுக்கணும், எதை தரிக்கணும் சொல்லுங்கள்? அலங்கார வஸ்திரத்தை தரிக்கணும். அப்போ எங்கேயாவது நம்ம கிளம்ப வேண்டும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டும் என்றால் நம்ம என்ன வஸ்திரத்தை தரிப்போம்?
வீட்டில் இருக்கும்போது ஒரு வஸ்திரம் தரித்திருப்பீங்க, அதையே நம்ம தரித்து கொண்டு சர்ச்சுக்கு வர முடியுமா? அதையே தரித்து கொண்டு ஃபங்க்ஷனுக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்போ ஒரு திருமண வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்கிறோம்? அலங்கார வஸ்திரத்தை என்ன செய்கிறோம்? உடுத்து வைக்கிறோம். அப்போ அந்த வஸ்திரத்தை உடுத்தும் போது உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குமா இல்லையா? உங்கள் கண்ணாடியை போய் பார்ப்பீங்க, உங்கள் அழகை பார்ப்பீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படி பார்ப்போம். அந்த ட்ரெஸ்ஸினுடைய அலங்காரத்தை பார்த்த உடனே இப்போ வெளியே போகலாம், என்ன செய்யலாம்? இப்போ நம்ம யார் வந்தாலும் நம்ம தலை குனிய மாட்டோம், நமக்குள்ளே ஒரு தைரியம் வந்துடும். இல்லைன்னா பக்கத்தில் மற்றவங்க போடுகிறதான வஸ்திரத்தை பார்ப்போம், எவ்வளோ விலையாக போட்டுருவோம், நம்ம தெரியாமல் இந்த ட்ரெஸ்ஸை போட்டோமே, இந்த புடவையை கட்டிட்டு வந்துடுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு, நம்ம என்ன செஞ்சுருக்கலாம்? இன்னும் பெஸ்ட்டானதை கட்டியிருக்கலாமே, யோசிப்போமா இல்லையா? அப்போ வஸ்திரம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை நீங்களே திருப்தியாக இருக்கணும், சரிங்களா? விலை ஒரு முக்கியம் கிடையாது, எவ்வளோ விலையில் கட்டுற முக்கியம் கிடையாது. உங்களுடைய வஸ்திரம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். நான் என்ன செய்கிறேன்? இந்த ஃபங்க்ஷனுக்கு குவாலிஃபைடாக வந்திருக்கிறேன். ஒரு கல்யாண வீடு நடக்கிறது, கல்யாண வஸ்திரம் தரித்து வந்திருக்கிறேன். கல்யாண வஸ்திரம் தெரியாதவனை அந்த நாட்களில் யூதர்களுடைய அந்த பாரம்பரியத்தின்படி என்ன செஞ்சாங்க? வெளியே அகற்றினார்கள். அந்த செய்திக்கு நான் போகல. ஆனால் இங்கே நீ எழும்ப வேண்டும் என்றால் உனக்கென்று அலங்கார வஸ்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதைத்தான் நீங்க சொல்லப்படுது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக்கொள். உனக்கென்று ரட்சிப்பின் வஸ்திரம், கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கர்த்தருக்கு சாட்சியா வாழ்வதற்காக ஆண்டவர் ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வஸ்திரத்தை நீ இழந்து போகாதே. அந்த வஸ்திரம் உனக்கு கரைப்பட்டு இருக்கிறதுனால தான் எழும்ப முடியாது இருக்கிற. அப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பை நாம் ஒரு காலமும் இழந்து போக கூடாது. அதை இழந்து போனோம் என்றால் நிச்சயமாய் நம்மளால எழும்ப முடியாது. எழும்ப முடியாதபடிக்கு நம்மளுடைய கால்களில் தூசி படிந்து இருக்கிறது. நம்முடைய கழுத்தில் எங்க சொல்றாரு, உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அறுத்து விடு, நுகத்தடியை உடைத்து விடு என்று சொல்கிறார். காரணம் என்னன்னா, கழுத்தையும் கால்களையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய எல்லா உறுப்புகளிலும் அந்த பாவம் ஆட்கொண்டு இருக்கிறதுனால அந்த ரட்சிப்பு, அந்த தேவன் கொடுத்துருக்கிறதான அந்த வாழ்க்கைக்கு நம்மளால் நடக்க முடியல, எழும்ப முடியல. இப்போ எழும்பாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிற அந்த நிலையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், உனக்குள்ள என்ன வந்திருக்குது? ஒளி வந்திருக்குது, நீங்கள் பிரகாசிக்கணும். அல்லேலூயா. கடைசி காலத்தில் ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:16 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. யாருக்கு முன்பாக? ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு முன்பாக, தேவனை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக, புறஜாதி ஜனங்களுக்கு மத்தியில். அவர்கள் உன்னிடத்தில் வருவதில்லை. ஏன்? அவர்களுடைய பாவம் உன்னை தொடுவதில்லை. இந்த வசனத்தில் தெளிவாக சொல்றாரு, இனி நீ எழும்ப போகிற, அவங்களுக்கு மத்தியில் பிரகாசிக்க போகிற. இருள் நிறைந்த மக்கள் தான் வாழ்கிறார்கள். அன்றைக்கு ஆகாய், சகரியா, மல்கியா அவங்க வாழ்ந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இல்லாத காலத்தை என்ன சொன்னாங்க தெரியல? இருண்ட காலம். அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? இருண்ட காலம். இருண்ட காலம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் பேசலை, மனிதர்கள் தான் என்ன செஞ்சாங்க? பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் தான் தள்ளுபடி ஆகமம் வந்தது. ரோமன் கேத்தலிக் சபையில் ஒரு என்ன செஞ்சுருப்பாங்க? 14 புத்தகம் வைத்திருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? தள்ளுபடி ஆகமம். இஷ்டம் போல் என்ன செய்யும்? கதைகள் எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் உண்டானது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவில்லை. அந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதனை நான் எழுப்ப போகிறேன், அவன் தான் என்ன தூதன், கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துகிறவன், அவன் பேர் யோவான் சானகன். ஆண்டவர் சொன்ன, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருப்பான். அல்லேலூயா. அப்ப உங்களையும் என்னையும் இந்த 21ஆம் நூற்றாண்டுல இருள் நிறைந்த இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? நான் பிரகாசிக்கிற விளக்கா இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை அதற்காக அழைத்திருக்கிறார். விளக்க கொளுத்தி ஒருவனும் மரக்காலினால் நினைச்ச மாட்டான், மூட மாட்டான். அது விளக்கு தண்டின் மேல வைத்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுக்காக வைப்பான். அப்ப நம்மை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். உங்க வீட்டிற்கு நீங்க தான் விளக்காக இருக்கிறீங்க. உங்க தெருவுக்கு நீங்க தான் விளக்காக இருக்கிறீர்கள். உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு பிரகாசம் வைத்திருந்தால உங்க பிரகாசத்துல அநேகர் வருவாங்க. அல்லேலூயா. அநேகர் ஆசீர்வதிக்கப்படும், அநேகருடைய வாழ்க்கை மாறும். ஒரு நாளும் அசுத்தன் உன்னிடத்தில் வருவதில்லை, அசுத்தத்தினுடைய கிரியைகள் உன்னை தொடுவதில்லை. காரணம், உனக்குள்ள இருக்கிறதான பிரகாசம் சாதாரணமான ஒரு வெளிச்சம் அல்ல. இது இயேசு கிறிஸ்து கொடுத்த வெளிச்சம், இயேசு கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை இழக்கக்கூடியதான எந்த உலகத்து மனிதர்களும் உன்னை தொடாதபடிக்கு கர்த்தர் காப்பார். அல்லேலூயா.
அதுதான் ஆண்டவர் கொடுக்கதான வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ல, இனி எவரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. காரணம், நான் உன்னை தூக்கி எடுக்க போகிறேன். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அப்படி பிரகாசிக்கும் போது சொல்றாரு, என்னுடைய மகிமை காணப்படும். என்னுடைய மகிமை என்ன செய்யும்? காணப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க எபேசியர் 5:14 படிச்சு பாருங்களா. எபேசியர் எது நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை படிங்க. எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். யார் சொல்லி இருக்கிறார்? இது யார் சொல்லி இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே சொல்லி இருக்கிறார். இதை இங்க பவுல் சொல்றார். முற்காலத்தில் நீங்க அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இருள இருந்தீர்கள். ஆனா இப்ப ஆண்டவர் உங்களை எங்க அழைத்து வந்திருக்காரு? ஒளியினிடத்துக்கு அழைத்து வந்திருக்கார். நீங்க ஒளியிலே நடக்க வேண்டும், வெளிச்சத்துல நடக்க வேண்டும். இருள நடக்க கூடாது. எங்க நடக்கணும்? வெளிச்சத்துல நடந்து போகணும். வெளிச்சம் எது? ஆண்டவர் காண்பிக்கிறதான சத்தியம், ஆண்டவர் காண்பிக்கிறதான பரிசுத்தம். பரிசுத்தமே வெளிச்சமாக இருக்கிறது. வேத வசனமே வெளிச்சமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நம்ம உண்மையா வாழ்வதே நம்முடைய ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதான வெளிச்சமாக இருக்கிறது. அப்ப தூங்குகிற நீ ஏன் தூங்குற? அல்லேலூயா. பக்கத்துல யாராவது தூங்குறாங்க பார்த்து சொல்லுங்க, ஏன் தூங்குற? இரவெல்லாம் கண்மொழித்து கொண்டு இருந்தேன், அதனால என்ன செய்றேன்? இப்போ தூங்குறேன். அப்படி அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கி கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் என்பது தெரியாம இருக்கிறது. புரியுதுங்களா? நான் எந்த அளவுக்கு நான் பரிசுத்தமா இருக்கிறேன், தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. நேற்று தினத்தில் என் மகள் ஜெஃப்ரினுக்கு ரேங்க் கார்டு கொடுத்தாங்க. நான் பல ஸ்கூலில் போய் ரேங்க் கார்டு வாங்கியிருக்கிறேன். ஆனால் அந்த ஸ்கூலில் ஒரு ரேங்க் கார்டு கொடுக்கும்போது முன்னாடி ஒரு பெரிய ஃபைல் ஒன்று கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என் மகள் என்ன செஞ்சுருக்கணும், அவர்களுடைய படிப்பை அவர்களே தற்பரிசோதனை பண்ணி மார்க் போட்டு வச்சுருக்கணும். அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இவர்கள் போட்டு வச்சிருந்தெல்லாம் பி, டி, சி, ஏவுக்கே போகலை. அப்போ என் மகளுக்கே தெரியுது நம்முடைய நிலவரம் எப்படி இருக்குது. நான் அதை பார்த்தே சொல்லிட்டேன், நீ மனம் திரும்பிடுவேன், நல்ல மார்க் எடுத்துருவேன், வருங்காலத்தில் எடுத்துருவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, உன்னை குறித்து உனக்கே தெரியுது எல்லா ஆக்டிவிட்டீஸிலும் நீ எந்த அளவுக்கு மார்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ ஆவிக்குரிய தேவ பிள்ளையே, உங்களுடைய நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். தெரியுமா? தெரியா? உங்களுடைய ரட்சிப்பின் நிலை. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இன்றைக்கு பரலோகத்துக்கு போவோம் என்ற நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்குது? கையை தூக்கலாமா தூக்கக்கூடாதான் இருக்கு. ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறோம், பிள்ளை எழுதிட்டு வந்தவுடனே நம்ம என்ன கேட்போம்? பாஸ் ஆவியா அப்படின்னு கேட்போமா இல்லையா? இப்போ பாஸ் ஆகுமான்னு கேட்கறது இல்லை, எத்தனை மார்க் எடுப்பேன், பக்கத்து வீட்டுக்காரனோட அதிகமாக எடுப்பியா, அப்படி தான் நம்முடைய எண்ணமாக இருக்கும். இப்போ நம்முடைய எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து சபையில் இருக்கிறவங்க பரலோகத்துக்கு போகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் போவீங்களா அப்படின்னு கேட்குற ஒரு நிலை வந்துடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறதான ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசி சொல்கிற கர்த்தருடைய சத்தியத்தின்படி அவருடைய வழியில் நடக்கிற எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் இருக்கணும், நான் பரலோகத்துக்கு போவேன். அல்லேலூயா. இந்த டவுட்லாம் இருக்கக்கூடாது. நான் போவேனா போக மாட்டேன்னா, எங்கள் பிரசங்கமெல்லாம் அதுக்கு வீணாக போகிறதுக்கா? இயேசு கிறிஸ்து கொடுத்த நித்திய ஜீவன் வீணாக போகிறதுக்கா? இன்றைக்கு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன், அவருக்காக வாழ்கிறேன், அவர் என் பாவத்தை எல்லாம் நீக்கி இருக்கிறார், என்னை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார், பிசாசானன் அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுப்பானடா, டவுட்டை கொடுப்பானடா, ஆண்டவர் எடுத்து போடுங்க ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அதுதான் என்னுடைய நிச்சயம். சரிங்களா? இங்கே நம்ம இந்த இடத்துக்கு வருவோம். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும். மரித்தோர்னா யாரு? ஆத்மா செத்து போயிருக்கிறாங்க, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களோடு கூட நீ இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு நீ அவர்களோடு சிக்கிக்கொள்ளாத, நீ மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறார், நீ மண்ணிலிருந்து எழும்ப வேண்டும். அல்லேலூயா. மிக தெளிவாக சொல்றார், நீ எழும்பணும். ஒரு சம்பவத்தை கூட நான் உதாரணத்துக்கு சொன்னேன்.
1901ஆம் ஆண்டிலிருந்து 1904ஆம் ஆண்டு வரலும் மத்திய ஆப்பிரிக்காவில் ஒரு விதமான நோய் ஒன்று பரவின்னு இருந்தது. அது என்ன நோய் தெரியுங்களா? செட்சி என்றதான ஒரு நோய். புரியுதுங்களா? இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்க நல்லா தூங்குவாங்க. என்ன செய்வாங்களா? நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க. தூங்குறது என்ன தப்பா? தூக்க மாத்திரை போட்டுட்டும் தூங்கலாம். செட்சி என்றதான ஒரு நோய் வந்தாலும் தூங்கலாம். இதில் என்ன தப்பு அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த நோய்வாய்ப்பட்டவங்க பல லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. தூங்குறது முக்கியம் கிடையாது. தூங்குறவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இறந்துட்டாங்க. அந்த மத்திய ஆப்பிரிக்க பகுதியில் இது எதனால் இது வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பல ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த நோய் எப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சாங்க, ஒரு கொசு இருக்குது. இந்த கொசு என்ன செய்யுது? அவர்களை கடிக்கும்போது வைரஸ் எல்லாம் அந்த ரத்தத்தில் அது வைத்து விடுது. அது பெருகி இப்படிப்பட்ட தூக்கத்தை உண்டாக்கி அவர்களை முடிவில் மரணத்துக்குள்ளாக கொண்டு போய் விடுது. நம்ம உடனே இந்த கவர்மெண்ட் ஆக்ஷன், யாரெல்லாம் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் மருந்து அடித்தாங்க. அந்த கிராமம் முழுவதும் ப்ரொடெக்ஷன் பண்ணாங்க. அப்படி மருந்து அடித்து சுத்தம் பண்ணி அந்த கொசுவை அழித்த பிறகு இந்த நோய் முற்றிலுமாக சுகமானது. இதுக்கு யாருடைய ஒத்துழைப்பு இருந்து தெரியுங்களா? அந்த எந்தெந்த பகுதியில் நோய்வாய் பாதிக்கப்படுதோ அங்கே இருக்கிற ஜனங்கள் ஒத்துழைப்பு, கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் நானும் உலகத்தால் நம்ம கரைப்படும் போது, உலகத்தால் நமக்கு பாவம் வரும்போது, உலகத்தால் நமக்கு சோதனை வரும்போது நம்முடைய ஒத்துழைப்பு யாருக்கு கொடுக்கணும்னா ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை மனம் திரும்ப வையும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்மை மறுபடியும் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் சில போராட்டம் நம்ம லைஃப்பில் வந்து போகும். ஆனால் அவைகள் நம்மளே நிலைத்திராதபடிக்கு நம்ம தூக்கி எடுக்கிறதா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்வார், ஆண்டவருடைய மகிமை நம்மளே காணப்படும். ஸோ நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறதான காரியம் என்னவென்றால், எழும்பு அவருடைய மகிமை காணப்படும். என்ன சொல்லுங்க? எழும்பு அவருடைய மகிமை காணும். முதல்ல நம்ம பார்த்ததெல்லாம் எழும்புற விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் அவருடைய மகிமை காணப்பட வேண்டும். நீ எழும்பிட்டுனா எது காணப்படும் சொல்லுங்க? மகிமை காணப்படும். நாம் எழும்பாமலே மகிமை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, விடுதலை இல்லை என்று சொல்லி நம்ம குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் எழும்ப வேண்டிய காரியம் இருக்குது. மகிமை வெளிப்படுகிற நாட்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம சபையில் பெரும்பாலும் மகிமையை குறித்து பிரசங்கம் கேட்குறோமா இல்லையா? மகிமையை குறித்து பாட்டு பாடுறோம். ஆராதனையில் ஆண்டவருடைய மகிமைப்படுத்தி ஆராதனை பண்ணுறோம். அப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், மகிமைனா என்ன? மகிமை என்றால் என்ன? 5 மார்க் கொஸ்டின். மகிமை என்றால் என்ன? பெர்குமான்ஸ் பாட்டு பாடினார், அந்த எல்லா பாட்டையும் மகிமைன்னு சொல்லிட்டு பாடிடலாமா? இல்லை பைபிளில் இருக்கிற எல்லா மகிமையும் சொல்லிடலாமா? மகிமை மகிமை. அப்போ மகிமை என்றால் என்ன அப்படி பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா, எபிரேய வார்த்தை காவோட் என்று சொல்லப்படுது. அந்த காவோட் என்றதான வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை வெயிட். அப்படி என்றால் ஒரு கனத்துக்குரிய, ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு தேவனுடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம். அது மட்டும் இல்லை, அவருடைய செயல், அவருடைய ஆண்டவருடைய செயல். அந்த செயலை செய்வதற்கு கர்த்தர் நம்மை ஒரு டிஸ்பிளேவாக வைத்திருக்கிறார், அதனுடைய மகிமையாக வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? கர்த்தர் ஒரு செயலை செய்கிறார், மகிமைக்குரிய காரியத்தை செய்கிறார். யாரை கொண்டு செய்ய போறாரு? விசுவாசிகளை கொண்டு, சாதாரணமான ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் மகத்தான கிரிகளை செய்து பெரிய ஆட்களாக உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் உயர்த்துவது தான் அவருடைய மகிமை. புரியுதுங்களா? அப்போ அவருடைய மகிமை என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை சொல்ல, காட்னஸ். என்ன சொல்லுங்க? காட்னஸ். காட்னஸ்னா தெய்வீக செயல். அவர் செய்ய போகிற செயலை காட்டுகிறது. புரியுதுங்களா? அந்த செயல் தான் மகிமை. புரியுதுங்களா? ஆண்டவர்
சங்கீதம் 19 1வது வசனத்தில் சொல்லப்படுது என்ன தெரியுங்களா? வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்ப ஆண்டவர் இந்த பூமியில படைத்ததான படைப்புகள் எல்லாம் எதனுடைய மகிமையா இருக்குது? ஆண்டவருடைய மகிமையா இருக்கிறது. அப்ப இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவருடைய மகிமையின் செயலாக கர்த்தர் நம்ம படைத்திருக்கிறார். அப்ப தேவன் செய்கிறதான செயல் உங்க மூலமா நடக்க போகிறது. அந்த மகிமையை யாருக்குள்ள வச்சிருக்க போறாரு? இப்போ நமக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த மகிமையை அளக்க முடியுமா? நீங்க அளந்துருவீங்களா? அது எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? இந்த உலகத்தை எப்படி படைத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா என்னெல்லாம் இருக்குது, இது எப்படியெல்லாம் ஆண்டவர் படைத்திருக்கிறார், இது என்னெல்லாம் அடங்கி இருக்குது, அந்த மகத்துவத்தை நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியுமா? ஒருத்தவங்க உங்களை நேசிக்கிறாங்க என்று சொன்னாங்கன்னா அதை அளக்க முடியுமா உங்களால? அளக்க முடியாதனால, அளவிட முடியாதனால என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? ஹலோ, இருக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். ஆரம்பம் எப்படி இருக்கணும்? அப்படியே அனலா இருக்கணும். அல்லேலூயா. இவன் என்ன சொல்றாங்க? நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மால் மயங்கிறது. இவன் நேசிக்கிறான்னு சொல்லிட்டு எந்த அளவு நேசிக்கிறான் என்பது தெரியுமா? ஹலோ, எந்த அளவு இவன் நேசிக்கிறான் என்னை தெரியாது. ஏன்னா அளக்க முடியாது. ஆனால் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, என் உயிரை விட உண்மை நேசி. ஏன்னா அளக்க முடியாது இல்லை, அதை தான் கொடுக்கவும் முடியாது. என் உயிரை விட உன்னை நேசிக்கிற, அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அளக்க முடியாது. வீட்டில் ஒரு பொருள் இருந்ததுன்னா நீங்கள் அழகாக சொல்லிடலாம் அந்த பொருளை பற்றி. சசி பிரதர்கிட்ட ஒரு பொருளை பற்றி கேட்டுப்பார், நம்ம தெளிவாக சொல்லுவோம் போல். ஒன்று 1 by 1 எல்லாத்தையும் சொல்லுவார். நம்ம கேட்குறது தான் நேரம் வேணும். நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதை குறித்து பேசணும்னா பேசுவீங்களா பேச மாட்டிங்களா? அது என்ன ஹைட்டு, அது வெயிட்டு, அதனுடைய அகலம், அதனுடைய கலரு, அதனுடைய யூசேஜ் எல்லாம் பேசுவோமா பேச மாட்டோமா? நீங்கள் அதனுடைய தன்மையை குறித்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா நபரை குறித்து கூட நீங்கள் பேசலாம், பொருட்களை குறித்து பேசலாம், அதை டிஸ்கிரைப் பண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமையை உங்களால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது, அதை விளக்கி சொல்லவே முடியாது, அதை அளவிட முடியாது, அவருடைய செயலை அளவிட முடியாதது. புரியுதுங்களா? அவ்வளவு பெரிய மகிமை உனக்குள்ள வைத்திருக்கார் தேவனுடைய செயலுக்காக. நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமான ஆள் நான் சொல்லிட்டு. அல்லேலூயா. உங்களை பார்த்தே சொல்லுங்க, உங்க உள்ளத்துல சொல்லுங்க, நான் சாதாரணமான ஆள் கிடையாது. அல்லேலூயா. எனக்குள்ள யார் இருக்கிறா? கர்த்தருடைய மகிமை இருக்குதுங்க. நான் என்ன அந்த மகிமை யாரால அளக்கவும் முடியாது, என் வாழ்க்கையை யாராலும் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியாது. பெரிய ஆள் நான். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் பெரிய ஆள்? அல்லேலூயா. ஏன்னா பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார், பெரிய மகிமை எனக்குள்ள இருக்குது. தெய்வீக செயல் என் மூலமாக தான் நடக்க போகுது. என் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நான் தான் வெளிச்சம் கொடுக்க போகிறேன், நான் தான் மகிமையான காரியத்தை செய்ய போகிறேன், நான் தான் எழும்ப போகிறேன். அல்லேலூயா. அதுக்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், சாதாரணமான ஆள் கிடையாது. அதனால் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் ஒரு காலமும் அளக்க முடியாத போல அவர் செய்ய போகிற செயலையும் உங்களால் அளக்க முடியாது. அதனால தான் யோபு சரண்டர் ஆனார் தெரியுங்களா? யோபுக்கிட்ட ஆண்டவர் சில கேள்வியை கேட்டார். கேட்ட உடனே கையெடுத்து கும்பிட்டார் ஆண்டவரை பார்த்து. தேவரே, நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என்னை விடு, என்னை கர்த்தர் நீ ஆசீர்வதிங்க, நீங்க என்ன செய்தாலும் என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சரண்டர் ஆனார். காரணம் என்னன்னா, அவ்வளவு பெரிய தெய்வத்திட்டு நம்ம அவருடைய மகிமையும் அவருடைய செயலையும் நம்மால நம்முடைய அறிவுக்கு எட்டவே எட்டாதுங்க. நம்ம கேள்வி கேட்கறதுக்கு தகுதியே கிடையாது. இந்த நேரத்தில் அந்த மகிமை ஆண்டவர் எங்க நமக்கு வெளிப்படுத்தினார், அந்த மகிமை என்ன காரியத்தை செய்வது என்பதை ஒரு 5 காரியத்தை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த மகிமையை ஆண்டவர் உங்க மூலமாக அதை வெளிப்படுத்த போகிறார், உங்க மூலமா வெளிப்படுத்த. அதனால தான் இங்க சொல்ல, யூ ஆர் த டிஸ்பிளே ஆஃப் த காட்ஸ் க்ளோரி. நீங்க தான் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற விளம்பரம். சரிங்களா? ஆண்டவருடைய மகிமையை இந்த உலகத்துக்கு யார் மூலமா வெளிப்படுத்தணும் சொல்லுங்க? நீங்க தான். அந்த நம்ம சகோதரர்கள், நம்ம சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, நான் பிரசங்கம் பண்ணும்போது கையை உயர்த்தும் போதும் நான் ஜெபிக்கும் போதும் எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோவை வளைச்சி எதில் போடுறோம் சொல்லுங்கள்? வாட்ஸ்அப்பில் போடும்போது எல்லா போதும் கேட்குறாங்க, எந்த வாட்ஸ்அப் பார்த்தாலும் உன் ஃபோட்டோ தான் வருதுப்பா அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விளம்பரப்படுத்துகிற. யார் விளம்பரப்படுத்துகிறாங்க? ஆனால் பைபிளில் சொல்லப்படுது, தேவ மனுஷனை விளம்பரப்படுத்துறது யார் சொல்லுங்க? தேவன் தான் விளம்பரப்படுத்தணும். அல்லேலூயா.
என்ன நானே விளம்பரப்படுத்துகிறதுக்கு ஒரு பிரசங்கர் கிடையாது. அல்லேலூயா. யார் விளம்பரப்படுத்தணும்? தேவனுடைய ப்ரொடெக்ஷனை யார் விளம்பரப்படுத்தணும்? அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு கோட்டு போட்டுட்டு ஒருத்தர் வருவார். யார்? வசந்தன் கோ. நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் ஒரு விளம்பரம் சொல்லுவார் பார்த்தீங்களா? அந்த காலத்திலையும் அவர் தான் அவருடைய விளம்பரம், அவருடைய பொருட்கள் விற்றுது. இந்த காலத்தில் அவருடைய பொருட்கள் விற்றுக்கிட்டு இருக்குது, விளம்பரப்படுத்துறார். அவர் எதை குறித்து விளம்பரப்படுத்துறார் சொல்லுங்க? அவருடைய பொருட்களை குறித்து. ஆனால் இன்னைக்கு இந்த பகுதியில், இந்த கிராமத்தில், உங்க ஊர்ல கர்த்தர் உங்களை விளம்பரப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க தான் அவருடைய செயலா இருக்கிறீங்க, நீங்க தான் அவருடைய மகிமையா இருக்கிறீங்க. அப்ப தேவன் தான் உங்களை பயன்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுமா? இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து வெளிநாட்டில் போய் ஊழியக்காரில் உட்கார்ந்துருக்குறாங்க. எனக்கு ஒரு பிரசங்க வாய்ப்பு கிடைக்குமா, எனக்கு கிடைக்காதான்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் சொல்லுங்க? தேவன் பயன்படுத்தல. உனக்கு எங்க அங்க வேலை இருக்குது? அங்க வெளிநாடுகளில், சில நாடுகளில் ஆலயத்துக்கே போறதுக்கு ஆள் இல்லை. எங்க ஊழியக்காரர் போய் என்ன செய்ய போற? இங்க இந்திய தேசத்துல பல மாநிலங்களில், பல தேசங்களில் சபைகள் இல்லை, பல பகுதியில் ஊழியங்கள் இல்லை. ஆண்டவருக்கு இங்க ஊழியம் செய்வோம், கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் அழைத்த இடத்துல மகிமையா பிரகாசி. அதுதான் சொல்றாரு, ஆண்டவருடைய மகிமை இந்த நாட்களில் நம்ம மத்தியில் காணப்பட போகுது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60வது அதிகாரம் 7வது வசனத்தை படிச்சு பாருங்களா. ஏசாயா 60:7. கேதாரின் நாடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். எதை மகிமைப்படுத்துவார் ஆண்டவர்? என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். அப்போ கர்த்தர், நம்ம வாசித்தோம், வானங்கள் அவருடைய மகிமையாக இருக்குது. அப்போ நேச்சரில் அவருடைய மகிமை வைத்திருக்கிறார். இப்போ அந்த மகிமையை எங்கே வச்சிருக்கிறாரு? தேவாலயத்தில் வைத்திருக்கிறார். அப்போ அந்த தேவாலயத்தை மகிமைப்படுத்துவேன்னு யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்கிறார். அப்போ தேவாலயத்தில் என்ன காணப்படுகிறது? கர்த்தருடைய மகிமை காணப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய மகிமை காணப்படுது என்றால் கர்த்தருடைய செயல் உண்டாக போகுது, தெய்வீக கிரிகள் நடக்க போகிறது. தேவனுடைய ஆலயத்தில் இதை சும்மா உட்காந்துட்டு நம்ம ஏதோ பிரசங்கத்தை கேட்டுட்டு 4 பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, இந்த தேவாலயத்தில் வந்திருக்கிற உங்கள் மகிமை என்னை தொடணும், அந்த தெய்வீக செயல் என் வாழ்க்கையில் நடக்கணும், எல்லா தடைகளும் மாறணும், கிரியைகள் நடக்கணும் என்றதான ஜெபம் நமக்குள்ள வரணும், அந்த வாஞ்சை நமக்குள்ள வரணும். இன்றைக்கு சபைக்கு நான் போகிறேன், ஏதாகிலும் கர்த்தர் எனக்காக செய்யணும், அந்த எதிர்பார்ப்போடு வரணுங்க. அல்லேலூயா. அங்கேருந்து சர்ச்சில் வீட்டிலேருந்து வரும்போது எப்படி வரணும்? ஒரு ஃபயராக வரணும். எங்கே போகிற சொல்லுங்க, ஒரு உற்சாகம் இருக்கணும், ஒரு என்ன செய்யணும், ஒரு ஆர்வத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம், மகிழ்ச்சியோடு வரணுங்க. நம்மால் யோசிக்கிறது, சனிக்கிழமை அதுக்குள்ளே வந்துடுச்சா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்துருக்குறார். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளைகளை போய் பார்க்க போகிறேன், கர்த்தரை நான் விடுதலையோடு ஆராதிக்க போகிறேன், அவருடைய மகிமையில் நான் சந்தோஷப்பட போகிறேன். அந்த எண்ணம் இருக்கணும். எப்பயுமே உலகத்தையே பார்த்து 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 உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அப்படியே டர்ன் பண்ணுறார் இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனை நோக்கி பார்க்கறதுக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி 6வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லப்படுது, உசியா ராஜா மரணம் அடைந்த போது உயரம் உன்னதமான சிங்காசனத்தை யார் பார்க்குறா? நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்குறார். அது வரையிலும் எப்படி அமெரிக்கா தேசத்தில் கென்னடி என்றதான ஒரு ஜனாதிபதி சுட்டு கொலை பண்ண போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேசத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டானது, முழு உலகத்திற்கும் ஒரு அதிர்வு உண்டானது. அதை போல தான் உசியா ராஜா அவர் மரித்த போது எல்லாருக்கும் ஒரு பெரிய பாதிப்பு உண்டானது. ஏன்னா தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். எந்த உதவியாக இருந்தாலும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எங்கே போய் நிற்பார்? உசியாவையே டிபெண்ட் பண்ணி இருந்தார். இன்றைக்கு உசியா மரித்த போது அவர் எதை பார்க்க ஆரம்பித்தார்?
உயரம் உன்னதமான சிங்காசனத்தை பார்த்தாரு. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் தேவனுடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்குதா, அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அந்த தரிசனத்தை பார்த்தா பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கேருபீன்களும் சேராபீன்களும் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த மகிமையை பார்த்தபோது அவர் சரண்டர் ஆயிட்டாருங்க. சரண்டர் ஆனாரா இல்லையா? அது வரையிலுக்கும் மனுஷனே தேடி ஓடி இருந்தார், மனுஷனுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தார், ராஜாவுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தார். ஆனா அந்த மனுஷன் இப்ப சொல்றாரு, நான் தப்பு செஞ்சிட்டேன், என்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் அசுத்த உதடுள்ள ஜனங்கள், அவங்களுக்கு மத்தியில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து சொல்றாரு. என்னை தொடுங்க ஆண்டவரே, என் நாவை தொடுங்க. தொட்டாரா இல்லையா ஆண்டவர்? யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்ன போது சொல்றாரு, என்ன அனுப்புங்க, நான் போகிறேன். இனி யாருடைய வேலைக்கு போவேன்? கர்த்தருடைய வேலைக்கு போவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எதுக்கு பின்னாடி நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? இந்த உலகத்தை நீங்க பார்த்த வரையிலும் உங்களுடைய பார்வையில் எது பெருசா இருக்கு தெரியுங்களா? இந்த உலகம் தான் பெருசா இருக்கும். ஒரு உதாரணத்தை சொல்றேன், யாருக்கெல்லாம் இது கண்ணுக்கு தெரியுதோன்னு தெரியல. ஒருவேளை தம்பிங்க வீடியோலாம் பிடிக்கிறாங்க, அதில் கூட இந்த காசு என்ன செய்யும் தெரியும். இது ₹1. இது என்னது சொல்லுங்க? ₹1. புரியுதுங்களா? இந்த ₹1 உங்க கண்ணுக்கு முன்னால வச்சுட்டு சூரியனை பார்த்தா தெரியுமா? இருக்கிறீங்களா இல்லையா? சூரியனை பார்த்தா தெரியுமா? தெரியவே தெரியாது. காரணம் என்ன சொல்லுங்க? அவ்வளவு பெரிய கோள், அவ்வளவு பெரிய சூரியனை எது மறைச்சுது? இந்த ₹1 மாறுது. இது எவ்வளவு கிட்ட வருதோ அவ்வளவும் மிக பெரியதான ஒரு கோள், ஒரு சூரியனையே மறைக்குது என்றால், நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன செய்யறது தெரியுங்களா? நித்தியமான ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார், நித்தியமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அதை எல்லாத்தையும் மறக்க வைக்கிறது அநித்தியமான இந்த உலகம். புரியுதுங்களா? சின்ன உலகம், சொற்ப கால உலகம், சொற்ப கால சந்தோஷம், சொற்ப கால சிற்றின்பத்துக்கு, இந்த உலகத்துக்கு நீ இந்த மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை இழக்க வைக்கிறது எதுனா? ஒரு சின்ன வாழ்க்கை, இந்த சின்ன ஒரு பொருள், ஒரு சின்ன பாவம் உன்னை கர்த்தருடைய மகிமையை விட்டு வெளியே கொண்டு போகிறது. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லுங்க? அநித்தியமானதுக்கா நித்தியமானதுக்கா? நித்தியமானதுக்கா நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் கொடுக்கணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலகத்துக்கு பின்னாடி நம்ம ஓடிக்கொண்டு இருப்போம் என்றால் நம்மளால பிரகாசிக்க முடியாது, மகிமையை வெளிப்படுத்தவும் முடியாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறேன்? ஏசாயா தீர்க்கதரிசியை போல அநித்தியமானதுக்கு ஓடின காலம் போதும், இனிமேல் நான் மகிமையான காரியத்துக்கு ஓட போகிறேன்றதான எண்ணம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. கர்த்தர் அதுக்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த ஏசாயாவை தொட்டு இருக்கிறார் ஆண்டவர். புரியுதுங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மகிமையை கர்த்தருடைய ஆலயத்தில் பார்த்துருக்கிறார். ஸோ நீங்கள் இன்னும் யாத்திராகமத்தில் 40ஆம் அதிகாரம் 34 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வசனங்களை வாசிக்க முடியாவிட்டாலும் அதனுடைய சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஏசாயா யாத்திராகமம் 40ஆவது அதிகாரம் 34ஆம் வசனத்துல, அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் இதை சொல்றேன் கேட்டீங்கன்னா, மோசே கர்த்தர் சொன்னபடி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்தார். அந்த முடித்த உடனே கர்த்தர் அதை அங்கீகரித்ததுக்கு அடையாளமா அவருடைய மகிமை அங்கே இறங்கி வந்தது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் எங்க எப்போ போனாலும் அந்த மகிமை புறப்பட்டாதான் பாளையத்தை அவங்க என்ன செய்வாங்க? பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அப்போ அந்த மகிமை எதுக்கு அடையாளமாக இருந்ததுன்னா, இந்த மகிமை தான், அந்த மேக ஸ்தம்பம் தான் அவங்களுக்கு முன்னே இருந்த தடைகள் எல்லாம் மாற்றினது, சத்துருக்களை எல்லாம் வீழ்த்தினது, அவர்களுக்கு போஷித்தது, ஆண்டவர் கூட இருக்கிறார் எண்ணத்தை கொடுத்தது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மகிமை. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த மகிமை உங்களை என்னை நடத்தும் போது நமக்கு முன்பாக யாராலையும் எதிர்த்து வர முடியாது. காரணம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். என்னுடைய காலங்கள் முழுவதும் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதான உணர்வு உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? யாக்கோபு தனிமையாக போகிறாங்க,
அவன் ஒரு ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் தெரியுங்களா? ஆண்டவரே என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் கொடுத்து என்னை திரும்ப என் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வரணும் என்று ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுங்களா? யாக்கோபே, நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் உனக்காக வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதான தரிசனத்தை கண்டான். அது மட்டும் இல்லை, அவன் போன இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார், போஷித்தார், அவனை பெருக செய்தார். அல்லேலூயா சொல்லுமா? நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு வாழ்க்கை பிரயாணத்தில் கூட வருகிறாருங்க. நம்முடைய பிரயாணத்தில் அவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவர்களுடைய வஸ்திரம் தேய்ந்து போகவில்லை, அவர்களுடைய பாதரட்சை தேய்ந்து போகவில்லை, வஸ்திரம் கிழிந்து போகவில்லை, அவர்களுக்கு ஒரு குறைவுமே கிடையாது. வியாதிப்பட்டவர்கள் அவர்களே கிடையவே கிடையாது. கர்த்தரை நடத்தினார். அல்லேலூயா. அந்த தெய்வம் தாங்க நம்ம கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் ஆலயத்தில் மட்டும் இல்லை, இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்தார். எங்கு போனாலும் அவர் கூட வந்துட்டே இருந்தார். பைபிளில் சொல்லப்படுது, லேவியராகமம் 9:6 எப்போ மகிமை காணப்படும் தெரியுங்களா? அவர்கள் பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் சொன்னபடியே பலி செலுத்தினார். கர்த்தர் கட்டளிட்டபடியே அவர்கள் செய்தார்கள். மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. என்ன பலி செலுத்தினாங்க? சர்வாங்க தகன பலி செலுத்தினாங்க, பாவ நிவாரண பலியை செலுத்தினாங்க, அங்க சமாதான பலியை செலுத்தினாங்க. பலி செலுத்தி துதித்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாருங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கும் போது, உண்மையாய் கர்த்தரை தேடும் போது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்த அதே மகிமையை புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவருடைய மகிமையை பார்ப்போம். சாலமோன் கட்டின ஆலயத்தில் என்ன விளங்குது சொல்லுங்க? சாலமோன் கட்டின ஆலயத்தில் பலி செலுத்த தொடங்கின போது தேவ மகிமை இறங்கி வந்தது. சாலமோன் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் சொல்லுகிறார், பஞ்ச காலத்தில் என் ஜனங்கள் கூப்பிடும் போது அவர்களுக்கு செழிப்பை கொடுங்க, மழை இல்லாத நேரத்தில் என் ஜனங்கள் ஜெபிக்கும் போது அவர்களுக்கு மழையை கொடுங்க, யுத்தம் வருகிற காலத்தில் அவர்கள் ஜெபிக்கும் போது சத்துருக்களை மேற்கொள்ள பலனை கொடுங்க என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சொல்றார், வியாதி வரும்போது இந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு விடுதலை சுகத்தை கொடுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். அந்த தெய்வம் தான் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆலயம் யார் என்றால் பைபிளில் சொல்லப்படுது. நீங்க 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுவது, நீங்களே அவருடைய ஆலயமார். யார் அவருடைய ஆலயம்? அப்ப அந்த மகிமை எங்க தங்கி இருக்குது? அந்த வல்லமை எங்க இருக்கிறது? அந்த பலி எங்க செலுத்தப்படுகிறது? நீங்க தாங்க அந்த ஆலயம். உங்களுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் கொலோசியர் 1:27 நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம தியானம் பண்ணோம். அங்கே சொல்லப்படுது, கர்த்தருடைய மகிமையை நீங்களே அந்த கர்த்தருடைய மகிமை, அந்த கர்த்தருடைய மகிமை கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசமான இருக்கிறதா அந்த கர்த்தருடைய மகிமை என்று சொல்றார். அந்த கிறிஸ்து உங்க கூட இந்த காலை வேளையில் இருக்கிறாருங்க. அவருடைய ஆலயத்தில் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, இதோ ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனுக்குள்ள என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். உங்களுக்குள்ள எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆலயத்தில் இருக்கிறார் என்று, எங்கேயோ இருக்கிறார் என்று நினைக்க வேணாம், ஒரு கட்டடத்துக்குள்ள இருக்கிறார் என்று நினைக்க வேணாம். உங்களுக்குள்ள இந்த காலை வேளையில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, மகிமை நம்மை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன செய்யும் சொல்லுங்க? மகிமை நம்மை மேன்மைப்படுத்தும். அதனால இந்த மகிமையை தேவனிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். யாத்திராகமம் 33:18 படித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 33:18 அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். யாரு கேட்குறா? மோசே முதிர் வயதில் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு பொறுப்பு வருது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தணும். ஆனால் அவருடைய ஆசை என்ன தெரியுங்களா? உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், எனக்கு காண்பீங்க. அப்போ அந்த ஆசையின்படி ஆண்டவர் அவருக்கு முழுசையும் அவருடைய முகத்தை பார்க்க முடியாட்டாலும் அவருடைய கரத்தினால் அவரை மூடினார். இந்த முழு இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சத்துக்கு மேலுள்ள மக்களை நடத்துவது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் நடத்துறது நமக்கு கஷ்டமா இருக்குது. ஒரு சபையில் இருக்கிற ஒரு 50 பேர் நடத்துறது நமக்கு கஷ்டமா இருக்குது. 20 லட்சம் பேர் மக்களை நடத்தணும். ஒவ்வொருத்தனும் ஒரு டேஸ்ட், ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலையில் இருக்கிறான். எதை செய்தாலும் குறை சொல்லுகிறவன் இருக்கிறான், எதை செய்தாலும் எதிர்த்து நிற்கிறவன் இருக்கிறான். எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? அதனால தான் அவர் கேட்குறாரு, ஆண்டவரே
உம்முடைய மகிமையை காட்டுங்க, உம்முடைய தெய்வீக செயல் என் மூலமாக நடந்தாதான் இந்த 20 லட்சம் மக்களை என்னால் நடத்த முடியும். இந்த கம்பெனியில் நான் வேலை செய்கிற ஆண்டவரே உம்முடைய மகிமையை கொடுங்கப்பா, இல்லைன்னா இவர்களிடத்தில் என்னால் என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. ஆண்டவரே இந்த பகுதியில் நான் ஊழியம் செய்கிற, இந்த இடத்துல நான் ஊழியம் செய்யணும்னா யார் வெளிப்படணும், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டால் தான் என்னால் செய்ய முடியும். நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிற ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும் என்றால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கர்த்தருடைய மகிமை தான். அந்த மகிமை மோசையோடு இருந்ததுனால தான் ஆண்டவர் நேர்த்தியாய் மோசையை நடத்தினார். நீங்கள் ஆதியாகமத்தில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆதியாகம் 45:17 யோசேப்பு குறித்து சொல்லும்போது, யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார் சொல்லுங்கள், எப்படிப்பட்டவராக இருந்தார்? தரிசனம் உள்ள ஒரு மனுஷன், புரியுதுங்களா? ஆனால் அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, அவர் குழியில் அவர் தூக்கி எறியப்பட்டார், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார், விற்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் யாராவது யோசேப்பை மதித்து விசாரிச்சிருப்பாங்களா? யோசேப்பை யாராவது கனப்படுத்தியிருப்பாங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன குறை நம்ம மேலே யாராவது சொல்லிட்டா நீங்கள் எதாவது கண்டுக்குவீங்களா? இந்த பாஸ்ட்டும் எல்லாரையும் போல தான் அப்படி சொல்கிறோம், ஒத்த வார்த்தையே சொல்கிறோம், சரிங்களா? அப்போல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தார், இப்போலாம் வரமாட்டேன்னு நம்ம சொல்கிறோம், புரியுதுங்களா? நிறைய வீட்டுக்கு நான் வேறு போகாத இருக்கிறேன், சரிங்களா? யாரும் கோச்சிக்காதீங்க, சரிங்களா? நம்முடைய உடன் ஊழியரை நம்ம அனுப்பி வைக்கிறோம், ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அல்லேலூயா. அவரை தேவதூதராக ஏற்றுக்கொள்ளணும். சில நேரத்தில் நான் வர முடியாவிட்டால் நீங்கள் என்ன செய்யணும், நம்ம உடன் ஊழியரில் கர்த்தர் அதற்காக தான் கொடுத்துருக்குறார். இன்னும் உடன் ஊழியர்களை ஆண்டவர் எழுப்பணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா, இங்கே அங்கே யோசேப்பு யாரும் கண்டுகொள்ளலை, ஒரு சாதாரணமான மனிதனாக ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவன் சொல்கிறான் என் மகிமையை, அவனோட சகோதரர்கிட்ட சொல்கிறான், என் மகிமையை என் தகப்பனிடத்தில் போய் சொல்லுங்க. என்ன மகிமை தெரியுங்களா? இப்போது பார்க்குற மகிமை, கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், இந்த எகிப்து தேசத்தில் மேன்மையாக வைத்திருக்கிறார், என்னுடைய வார்த்தையின்றி ஒரு காரியமும் இங்கே நடக்காது, அந்த அளவுக்கு எனக்கு பவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்கு காரணம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகிமை என் கூடவே இருக்குது. நான் சாதாரணமான குழியில் போனாலும், சிறைச்சாலையில் இருந்தாலும், நான் அவமானப்பட்டாலும், என்னை மேலே குற்றத்தை சுமத்தினாலும் கர்த்தருடைய மகிமை என்னை விடவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை, என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறதுக்கு எப்பயுமே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி 49:3 ஆண்டவர் யாக்கோபை குறித்து சொல்றாரு, இஸ்ரவேலே நான் உன்னிலே மகிமைப்படுவேன், நீ என்னுடைய தாசனாக இருக்கிறா, உன்னுடைய நாவை நான் பாத்தீங்கன்னா அங்க வாசித்து பாருங்க, அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமாய் என் பலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. 49:3 அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். யார் மூலமா சொல்றாரு? ஒரு சாதாரணமான யாக்கோபு குறித்து சொல்றாரு, நீ என்னுடைய தாசன், யூ ஆர் மை சர்வன்ட், ஐ அம் கோயிங் டு க்ளோரிஃபை யுவர் நேம். நான் உன் மூலமாய் நான் மகிமைப்பட போகிறேன், என் நாம மகிமைப்பட போகுது. அப்போ கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்ட நோக்கம் எதுக்கென்றால், நம்ம அழைத்திருக்கிற நோக்கம் எதற்கென்றால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது. ஆண்டவர் சொல்றார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ரோமர் 8:30 சொல்லப்படுது. அப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றுகிற நோக்கம், உங்களை என்னையும் கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அப்போ மகிமை எதை கொண்டு வரும்? நமக்கு மேன்மையை கொண்டு வரும். கர்த்தர் கொடுத்திருக்கிற மகிமை என்ன வரும்? மேன்மையை கொடு. இவர் மேன்மையாக உங்களை என்னையும் மேன்மையாக கர்த்தர் வைப்பார். அடுத்தது மகிமை ஆத்துமாக்களை தரும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 60வது அதிகாரம் 3வது வசனத்து 4வது வசனத்து படிங்களா? உன்
வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருவார்கள். உன்னிடத்திற்கு வருவார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். போதுமானது. இங்க என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா ராஜாக்கள் கடந்து வருவார்கள், பல ஜாதி மக்கள் உன் வெளிச்சத்திடத்துக்கு வருவார்கள், அப்ப பல தேச மக்கள் வருவாங்க. அப்ப ஆலயத்துல ஆத்துமாக்கள் நிறைந்திருக்கு. எப்ப சொல்லுங்க, ஆலயத்துல தேவ மகிமை இருந்ததுன்னா, ஆண்டவர் உங்களோடு கூட கர்த்தர் இருந்தார்னா, நீங்க ஒரு அழைப்பு கொடுக்கும்போது ஆத்துமாக்கள் எங்க வருவாங்க? ஆலயத்துக்குள்ள வருவாங்க. ஆலயத்துல ஆண்டவருடைய மகிமையும் ஆண்டுடைய வல்லமையும் ஆண்டுடைய வார்த்தையும் இருந்ததுன்னா ஜனம் தன்னார வரும். அல்லேலூயா சொல்லுமா? ஆமே. ஒரு மந்தையில் மேய்ச்சல் இருந்ததுன்னா அந்த மந்தைக்கு என்ன வரும் சொல்லுங்க? ஆடுகள் வந்து சேரும். பைபிளில் சொல்றது, கடற்கரை திரளான மக்கள் உன் வசமா என்ன செய்வாங்க? வருவாங்க. ஏசாயா 43 சொல்றாரு, அங்க பார்த்தீங்கன்னா, என் நாமத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னுடைய மகிமைக்காக ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறதான ஜனங்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்றேன். ஏன்னு கேட்டால், அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் யாரெல்லாம் நியமித்திருக்கிறாரோ இந்த பகுதியில் நம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவார். காரணம், நம்ம ஒரு ஆளாக இருந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. நம்ம திரளாக எழும்பணும். ஹல்லேலூயா. உங்களுக்காக, இந்த சபைக்காக எத்தனையோ பேர் ஜெபித்துட்டு இருக்காங்க, நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க, அநேகர் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. ஆனால் இது பெரிதல்ல, இதை விட பெரிதான காரியத்தை செய்வதற்காக தான் ஒரு திரளான கூட்டத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது சிறுபான்மை நினைக்கிறோம், திரளான ஒரு கூட்டத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். தேவ நாம மகிமைக்காக கர்த்தர் அதை செய்வார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிக்கையில் 2:41 பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர். எத்தனை பேரா? பல வருஷமா பிரசங்கம் பண்றேன். 3000 பேர்ல தசமபாகம் கூட ரட்சிக்கப்படலை. ஆனா ஒரே ஒரு பிரசங்கம், ஏதாவது தியாலஜி ஏதாவது பேசினாருங்களா? கிடையாது. பேதுரு சொன்னார், நீங்க தான் அந்த ஏசப்பாவை நினைச்சு கொலை செய்தீங்க, நாங்க அதுக்கு சாட்சி. அப்படி சொன்ன உடனே குற்ற உணர்வடைந்து, சகோதரர் நாங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்பி கர்த்தருடைய சபையில் சேர்க்கப்பட்டாங்க. அனுதினமும் சபையில் அங்கத்தினர்கள் சேர்ந்து கொண்டே இருந்தாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் குறைவாக இருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சில் மட்டும்தாங்க கூட்டம் குறைவாக இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் மக்கள் எங்கேருந்தா வராங்கன்னு தெரியல. ஒரு நடிகர் வந்தால் அவ்வளோ கூட்டம் வந்துடுது, நிற்க முடியாத அளவுக்கு இடம் ஆட்கள் வந்துடுறாங்க. ஒரு விஐபி வந்து அவ்வளோ கூட்டம் வந்துடுது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் மகிமையாக இருக்கிறாருன்னு சொன்னால், இதே தான் நீங்கள் சொல்லின்னு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க நம்மால். புரியுதுங்களா? பரலோக ராஜ்யம் இங்க இருந்து தாங்க உனக்கு பரலோக ராஜ்யம் இருக்குது, இதுதான் குறுகலான வழி, இந்த வழியில போற உனக்கு தான் நித்திய ஜீவனை தர்றாருன்னா, இந்த கதையை விடு, வேற ஏதா இருந்தா சொல்லுன்னு கேட்குற காலத்தில் வாழ்றோம். நோவாவுடைய பிரசங்கத்தை எத்தனை பிரசங்கம் எவ்வளவு பண்ணாலும் கேட்கவே இல்லை. ஆனா நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார காலத்தில் ஒன்று நடக்கும். கடைசி காலம் நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு சபைகள் என்ன செய்யுது, பெருகல என்று சொல்லி. ஆனா கர்த்தர் சபைக்காக வரப்போகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சபைக்காக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே ஆத்துமாக்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் சபையில திரளாக வரணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணணும். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:14 பார்த்தீங்கன்னா, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். எங்க சேர்க்கப்பட்டாங்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் அதிகமாய் சேர்க்கப்படுகிற ஒரு நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது இந்த வருடமா இருக்கணும். ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு நம்முடைய சபைக்கு தரிசனமாய் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுங்களா? நீங்க திரளாக பெருகுவீர்கள். ஹல்லேலூயா. இது ஒரு பெருக்கத்தின் ஆண்டா இருக்கணும். ஆனா இதுவரையிலும் பெருகவில்லை. இதுவரையிலும் இன்னும் ஒரு மாசம் நமக்கு எஞ்சி இருக்குது. இந்த ஒரு மாசத்துல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பாரா? விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே எங்க ஊழியத்தை பெருக செய்யணும்,
எங்கள் சபையில் ஆத்துமாக்கள் அனுதினமும் சேர்க்கப்படணும் என்றதான எண்ணத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணணும். கடைசியாக சில காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4வது பார்த்தீங்கன்னா, மகிமை அற்புதத்தை செய்யும். மகிமை என்ன செய்யும் சொல்லுங்க? அற்புதத்தை செய்யக்கூடியதாக இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை படிங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம செய்தியை முடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை படிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தபோது அவர் பார்த்தீங்கன்னா பிதாவினுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய மகிமையை நம்ம கண்டோம். அப்போ இந்த பூமியிலே மக்கள் எல்லாம் யாரை பார்த்தாங்க சொல்லுங்க? இயேசுவை பார்க்கும் போதெல்லாம் யாரை பார்த்துருக்காங்க? பிதாவினுடைய மகிமையை கண்டிருக்கிறாங்க. அந்த மகிமை ஆண்டவர் அற்புதத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். இங்கே பார்க்குற மகிமை அற்புதம் செய்யும். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, அதை எல்லாம் எழுதினா இந்த உலகம் கொள்ளாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? அற்புதங்களை செய்தார். அதில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ அந்த காரியத்தில் அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ அற்புதம் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் இன்னும் பல காரியங்கள் உங்களுடைய மனதில் இருக்குது. பல காரியங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. ஒரு போன வெள்ளிக்கிழமை ஒரு சகோதரனுக்கு போய் ஜெபம் பண்ண போனேன். 33 வயது, பிரெயினில் கேன்சர். அப்போ ஜிப்மரில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சகோதரன் சொல்கிறாரு, பாஸ்டர், எவ்வளோ பணம் பொருள் சொத்து அது இருக்குதோ இல்லையோ அது முக்கியம் இல்லை பாஸ்டர். வியாதி இல்லாமல் சுகத்தோடும் சமாதானமாக ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தா அது மட்டும் போதும். எனக்கு 33 வயசில் 2 பிள்ளைகள் இருக்குது. இந்த வயதில் ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார் எனக்கு தெரியாது. ஒருவேளை எனக்கு வாலிபத்தில் நான் போயிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த கேன்சர் ரொம்ப ஹெவியான கேன்சர் சொல்கிறாங்க, ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதிலிருந்து ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார் என்று என்னோடு கூட பேசியிருக்கிறாரு அப்படி என்று சொல்லி எனக்கு ஆறுதல் படுத்துகிறா போல். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தையும் தைரியத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் மகிமைக்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார். வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தர் அந்த வியாதியை ஆண்டவருடைய மகிமையாக மாற்றுவார். ஏன்னா உன் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார், மகிமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நானும் அவருக்கு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் நிச்சயமாக உன்னை தூக்கி எடுப்பார்ப்பா. உன்னை சாட்சியாக ஆண்டவர் வைக்க போகிறார், மகிமையாக ஆண்டவர் வைக்க போகிறார். அதற்காக இதை அனுமதித்திருக்கலாம். நீ சோர்ந்து போகாத. ஜெபத்தில் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் இன்னும் உறுதியாயிரு. ஒரு நாள் ஆகஸ்ட் 23 அமெரிக்க தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்த ஒரு விசுவாச குடும்பத்தில் நடந்ததான ஒரு சம்பவம். பெற்றி என்றதான ஒரு சகோதரி, அவன் பிறந்ததிலிருந்து முடக்கு வாதம் போல அந்த முதுகு தண்டு மிகுந்த சுருங்கி போய் அப்படியே நடக்க முடியாத, எப்போதுமே பெட்டில் படுத்து கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலையில் அந்த மகள் இருந்தாங்க. அவங்க வீட்டார் அனைவரும் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. வாலிப பிள்ளையாக இருக்க வேண்டிய ஒரு பெண் எப்போதுமே படுத்து கொண்டிருக்கும். 2 சிலிண்டர் அவங்களுக்கு என்ன மூச்சு விடுறதுக்கு ஆக்சிஜன்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்து போன ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குனார். அந்த பொண்ணு நேராக ஆண்டவரே டைரக்டாக என்ன செஞ்சது? ஏசப்பாவை பார்த்துருக்குது. பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட பேசுதான். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ மூலமாக செய்ய வேண்டியதான வேலையை இன்னும் இந்த பூமியில் நிறைவேற்றவில்லை. நீ மறுபடியும் இந்த பூமிக்கு போகணும். இல்லை, நான் இந்த இடத்துல தான் இருப்பேன், நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்று சொன்ன அந்த மகளை ஆண்டவர் சொன்னாராம், இல்லைம்மா, இனிமேல் தான் நீ பயன்பட போகிற. என்ன செய், மறுபடியும் திரும்ப அந்த சரீரத்துக்குள்ள அந்த மகள் மறுபடியும் முழித்து பார்க்கும்போது அதே நிலைமையில் படுத்து கொண்டிருக்குது. முடியாத சூழ்நிலையில் இருக்குது. இந்த வாழ்க்கையே நான் பார்க்குறேனே, இது வேதனைக்குரிய வாழ்க்கையாக இருக்குதே என்று சொல்லி வேதனைப்பட்ட அந்த மகள், இது PS ராஜாமணி அவருடைய புத்தகத்தில் எழுதி வச்சுறார். அந்த மகளுடைய பேர் பெற்றி. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா குடும்பத்தாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க.
ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்த நேரத்தில் 3 மணி அளவில் உனக்கு நான் சுகம் தரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகஸ்ட் 23ஆம் தேதி சுகம் தருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து அவங்களுடைய தாயார் போய் கடையில் போயிட்டு அந்த மகள் போடுகிற அழகான சுட்டித்தார் வாங்கினாங்க. ஒரு 20 வயசு பிள்ளை எப்படி போடுமோ அந்த சைஸுக்கு அவங்களுக்கு சுட்டித்தார் வாங்கினாங்க. செப்பல் அந்த அளவுக்கு செப்பல் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளைக்கு உடுத்து வித்தாங்க. என் பிள்ளை இப்போ படுத்துட்டு இருக்குது, ஆனால் ஏசப்பா அற்புதம் செய்ய போகிறார், அந்த மகள் எழுந்து நடக்க போகுது, அப்பொழுது என் பிள்ளைக்கு கரெக்டாக இருக்கும் என்று சொல்லி சைஸ் எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி ரெடியாக இருக்கும்போது அந்த வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்குது பிள்ளை. 2:55க்கு அந்த வீட்டில் ஒரு காற்று அடிக்கிற ஒரு காற்று வீசிக்கொண்டே இருந்தது. எல்லாரும் உணர்ந்தாங்க, ஒரு பலத்த காற்று வீசுது. அப்போ அவங்க அப்பா என்ன செஞ்சாரா, வீட்டு வெளியே போய் பார்த்துருக்கிறாரு. வீட்டு வெளியில் காற்று அடிக்குதா, ரொம்ப காற்று அடிக்குதுன்னா அந்த அளவுக்கு காற்று வீசலை. ஆனால் இந்த அறைக்குள்ளே, அந்த பிள்ளை இருந்த அறைக்குள்ளே காற்று வீசி கொண்டிருக்குது. ஒரு பனி போல ஒரு மேகம் அந்த இடத்த மூட ஆரம்பிச்சுதான். 3 மணி அளவில் ஆண்டவர் அந்த மகளுடைய இருதயத்தை தொட ஆரம்பித்தார். அந்த பேக் போன் பாதிக்கப்பட்டிருக்க அந்த போனில் கையை வச்சாரா. நெத்தியில் கையை வைக்கும் போது அந்த முழு சரீரமும் ஒரு மாதிரியான ஒரு சத்தத்தோடு கூட அந்த பிள்ளை எழுந்து நிமிர்ந்து நிற்க ஆரம்பித்தது. அந்த ட்ரெஸ் எந்த அளவுக்கு வாங்கினாங்களோ, அந்த செப்பல் எந்த அளவுக்கு இருந்தோ கரெக்டாக இருந்தது. கர்த்தரை துள்ளி அந்த மகள் குதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அவங்க கூட இருந்த சகோதரர் சொல்கிறான், எங்கள் அக்கா என்னை விட பெரிய வளர்ந்திருக்கிறா என்று சொல்லி சந்தோஷப்பட்டாங்களாம். இது காரணம் எதனால் உண்டானது என்றால் கர்த்தருடைய மகிமை அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா மாநிலத்தில் அசுசா பட்டணம் என்றதான ஒரு பட்டத்தில் செய்மூர் என்றதான ஊழியக்காரர் அவர் ஜெபித்தார். அவர் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணி கொண்டுதார். அவர் ஜெபம் பண்ண இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா? ஒரு தீந்து போனதான ஒரு கட்டடம், பாழடைஞ்ச கட்டடம். இது 20 அடி நம்முடைய சபை. ஆனால் அந்த சபை பார்த்தீங்கன்னா 40 அடி, 40க்கு 60. முழு உலகத்தினுடைய எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணாங்களாம். அந்த எழுப்புதல் தான் அந்த இடம் முழுவதும் அக்கினி தழலாக தேவ பிரசன்னை இறங்கினது. வியாதியஸ்தர் எல்லாம் சுகம் பெற்றாங்க. ஆண்டவர் பல அற்புதங்களை செய்தார். அவர்கள் அந்த அற்புதத்தை பார்த்து அநேக மக்கள் கூட்டமாய் ஆலயத்துக்கு வந்தாங்களாம். 20ஆம் நூற்றாண்டில் செய்த அதே எழுப்புதல் அற்புதத்தை கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம மூலமாக செய்யணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவர் உங்களுடைய அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுது, கானாவூர் திருமண வீட்டிற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனார். அங்கே அந்த திருமண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே அவர் எல்லாம் என்ன கேட்டாங்க தெரியுங்களா? மரியாள் இடத்துல போய் சொல்றாங்க, இவங்களுக்கு என்ன இல்லை? திராட்சை ரசம் இல்லை, திராட்சை ரசம் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இன்னும் என் வேலை வரவில்லை. சில குறை இருக்குதா, பயப்படாதீங்க. கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் கரெக்டாக நடக்கும். இதை குறை என்று நினைக்க வேணாம். கர்த்தருடைய வேலை என்று ஒன்று இருக்குது. அந்த வேலை வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இந்த 6 கற்சாடிகளை தண்ணி நிரப்பு. வேலைக்காரன் சொன்னது போல செய்தான், தண்ணி நிரப்புனானா தண்ணியாக தான் இருக்குது. நிரப்பும் போது அதை மொண்டு பந்தி விசாரணைக்காரன்கிட்ட கொடுன்னு சொல்றாரு. அவன் மொண்டு எடுக்கும்போது எப்படி இருக்குது? அந்த தண்ணியை எடுத்து கொடுக்கும்போது அது எப்படி இருக்குது? தண்ணியாக தான் இருக்குது. பந்தி விசாரணையில் போய் அவன் பந்தி பரிமாறும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ருசிகரமான திராட்சை ரசம் அங்கே உண்டாரு. இதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையை அந்த வேலைக்காரர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, கீழ்ப்படிந்தாங்க. அங்கே பைபிளில் சொல்லப்படுது, தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்து தேவ நாமத்தை அங்கே மகிமைப்படுத்தியிருக்கிறார். உங்கள் லைஃப்பில் நீங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீங்கன்றா, இல்லாத நிலை எது இருந்தாலும், குறைகள் என்னவாக இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் அதை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். அது மட்டும் இல்லை, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன்.
மகிமை நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 60வது அதிகாரம் 6வது வசனத்தை படிங்களா? ஏசாயா 60:6. ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். இங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை எங்க இருக்குதோ அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, உனக்காக பொன்னையும் பொருளையும் அந்நிய தேசத்தார் கொண்டு வருவாங்க. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அவங்க வேலை செய்ததெல்லாம் வெறுமையாக போயிடுச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க புறப்பட போகும்போது அவங்க எதிர்பார்த்ததை விட என்ன செஞ்சாங்க, அதிகமாய் அவர்கள் பொருட்களோடு கூட வந்தாங்களா இல்லையா? கோரேசு அவன் சொல்லுகிறான், எஸ்ரா புத்தகத்தில் நீங்கள் வீட்டில் போய் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, தேவாலயத்துடைய பொருட்கள்லாம் நேபுகாத்நேச்சார் போய் எடுத்து வச்சிருக்கிறான். சிறைப்பட்டு கிடக்குது எல்லா பொருட்களும், பொண்ணு பொருள் எல்லாம் அங்கே போயிடுச்சு. இப்போது தேவாலயம் கட்டணும். அப்போது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோரேஸ் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்குரிய எல்லா பொருட்களையும் யார்கிட்ட கொடுத்து அனுப்புங்க, கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் கொடுங்க. எவர்கள் ஆவியெல்லாம் ஏவப்படுதோ அவங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, இந்த தேவாலயம் கட்டுவதற்கு கொடுங்க என்று சொன்னபோது அவங்க எல்லாரும் கர்த்தருக்காக கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதை யார் விளம்பரப்படுத்தினாங்க? ஆலயம் கட்டணும்னு சொல்லிட்டு பாச சொல்லலை, கோரேசு ராஜா சொல்றாரு. அங்கே அந்த வசனத்தில் விளம்பரம் செய்து வைத்தார். தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காக எவர்கள் ஆவிகளாம் ஏவுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தாளாரமாய் மிருக ஜீவன்கள், மரப்பொருட்கள், பொண்ணு பொருள் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லி அவர் ராஜா கட்டளையிட்டாருங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ராஜாக்களை எழுப்ப மாட்டாரா? இன்னைக்கு சபையை கட்டக்கூடாது என்று சொல்லி ராஜா கட்டளை எடுக்கிறான், புரியுதுங்களா? ஆனால் அன்றைக்கு ராஜா என்ன செஞ்சாரு, சபையை கட்டுங்க என்று கட்டளை எடுக்கிறா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க என்று சொல்லுகிறா. தாவீது ஆலயத்தை கட்டும்போது அவனு சேபா நாட்டிலிருந்து பொருட்கள் வந்தது. சேபா நாட்டு ஸ்திரீ விலையேற பெற்றதான பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு. அப்போ கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு இன்றைக்கு உங்களுடைய கரத்தையும் என் கலரத்தையும் கர்த்தர் பயன்படுத்தினால அல்லேலூயா. தேவ ராஜ்யம் கட்டப்படணும். பாலியங்கிச்சோ கட்டின 5 கோடி ரூபா ப்ராஜெக்டில் ஒரு ஆலயத்தை கட்டினார். அப்படி ஆலயம் கட்டும்போது சபையில் வந்து சொல்கிறாராம், இந்த ஆலயம் கட்டுவதுக்கு எவ்வளோ தேவை சொல்லுங்கள், 5 கோடி தேவைன்னு சொன்னாராம். அப்போது ஆண்டவர் அவங்க மனைவிடத்தில் சொல்லியிருக்கிறார், உனக்கு இருக்கிறதான அந்த வீட்டை எழுதி கொடுன்னு சொல்லியிருக்கார். அவங்க முதல் ஆளாக தன்னுடைய வீட்டை எழுதி கொடுத்தாங்க. அங்கே பார்க்குறோம், நம்முடைய கண்ணு முன்னாலே தென்கொரிய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கர்த்தர் கட்டினார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எதையும் செய்ய யாரால முடியும்? அவரால் முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் நானும் எதிர்பார்க்கறது ஒரு சின்ன காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாத்தான்வேல் சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன், நீ மேசியா என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அத்தி மரத்துக்கு கீழே இருக்கிறேன் என்று சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை நிமித்தம் என்னை விசுவாசிக்கிறா. ஆனா இதை விட பெரிதான காரியத்தை நீ பார்க்க போகிறாய். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் செய்திருக்கிறது ஒரு சிறிய காரியம்தான். இதை விட பெரியதாக நடக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். என் மூலமா வல்லமை வெளிப்படணும், மகிமை வெளிப்படணும், நான் கிரியை செய்யணும். கடைசி நாட்களில் நான் எழும்பணும். குந்தி நடக்காத, சப்பானியா உட்கார்ந்து இருக்காத. அலங்கார வாசல்ல சப்பானியா ஒருத்தன் உட்கார்ந்துட்டே இருக்கிறா, அவன் எழுந்து நடக்கணும், குதித்து துள்ளணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வரத்துக்காக தான் ஜெபம் பண்றோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா இருக்கணும். ஏதோ ஒரு கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு கர்த்தரை ஆராதித்துட்டு எப்படா முடிப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் முடிக்கிறா போல இல்லை பிரசங்கத்தை. அல்லேலூயா. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, ஐ திங்க் நீங்களே எழுந்து போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக நானே மரியாதையாக முடிச்சுக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கணுங்க. கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்யணும். எல்லாரும் செய்கிற ஊழியத்தை போல் நம்ம செய்யக்கூடாது. கடைசி காலம். சாரி, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய மகிமை நம்ம மத்தியில காணப்படும்படி அவருடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த மகிமையின் பிரஸ்தாபத்துக்காக நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமை ஆலயத்தில் காணப்படுகிறார். நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். உங்க கரத்தை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்யணும். உங்க மூலமாக ஆத்துமாக்கள் ஆலயத்துக்கு வரணும். ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். இல்லை என்ற நிலை வரும்போது, தேவைகள் வரும்போது, ஆண்டவரே நான் மனிதர்களை பார்க்கல, வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வம் எங்களை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நீ சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பாய், பெருக விதைத்தால் பெருக அறுப்பாய். அல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்பு. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட எழும்பணும். தேவன் நம்ம மேலே அந்த திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தாவீது ராஜா அநேக ராஜ்யங்களிலிருந்து தேவாலயத்துக்காக சேகரித்து வைத்தார். கர்த்தருடைய ஆலயம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதான அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் பெரிதாக இருக்கிறது. நீங்களே அவருடைய ஆலயம். அல்லேலூயா. அவருக்காக எழும்போன்னு எண்ணத்தோடு கூட கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே என் மேலே உம்முடைய மகிமை காணப்படட்டும் ஐயா. நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களிலிருந்து வெளியே எழும்ப ஆண்டவரே, எல்லா கட்டுகளையும் கர்த்தர் நீக்கி ஆண்டவரே புது சிருஷ்டியாய் எங்களை மாற்றும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்ம நடத்தும்படியாகும். ஆண்டவருக்காக கொடுக்கிற காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படி, கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தும்படியாக